இன்னைக்கு எங்கள் ஊரில் மாடு விடுதல் வந்து சிறப்பாக நடக்கும். பொங்கல்லேருந்து 3வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா, வாசலில் சாணம்லாம் தெளித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. அதனால் வந்து கோலம் போட்டு ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் ஈவினிங் 3 மணிக்கு மேலே தான் வந்து மாடு விடுவாங்க. அதனால் லேட்டாக தான் கோலம் போட்டு கலர் அடிப்போம். நானும் அண்ணியும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து கலர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடு விடுற வீட்டுக்கு வந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அண்ணன், அண்ணியெல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு வீட்டுக்கா போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் அக்கா வீட்டுக்கு, அப்புறமா அண்ணியோட வீட்டுக்கு இப்படி எல்லார் வீட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து இங்கே ஊரில் உள்ள மாடு விடுதல் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன். மாடு விடுதல் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, ரொம்ப கிராண்டாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு தெருவுமே தனித்தனியாக வந்து நடத்துவாங்க. மாடு விடுற வீட்டில் வந்து பிரியாணி போட்டிருந்தாங்க. அது போயிட்டு சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து மாடு விடுற ஃபங்க்ஷனில் போயிட்டு கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு தெருவுலேயும் மாடு விடுற வீட்லேருந்து இன்விடேஷன் முன்னாடியே வந்துடும். அதில் மற்ற எல்லாருமே வந்து நார்மலாக எப்போதும் போல் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க கொடுத்துருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வந்து நம்ம பழமை மாறாமல் ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து எழுதி அழகாக மாடு விடுதல் நிகழ்ச்சியை அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல இப்பயும் வந்து லெட்டர்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து மாடு விடுற வீட்டுக்கு போயாச்சு. இப்போ இதுலேருந்து வந்து நம்ம வந்து அவங்க வீட்டில் வந்து உட்காந்து அடுத்த வருஷம் யார் மாடு விடுறதுன்னு சொல்லிட்டு குலுக்கு சீட்டில் குலுக்கி எடுப்பாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மாடெல்லாம் வந்து அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்து அப்படியே ஊரை சுற்றி அழைச்சிட்டு போயிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு. இங்கே ஒரு வீட்டு வாசலில் ஒரு அக்கா வந்து கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கோலத்தையும் வந்து அப்படியே இடையில எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஊர்வலமாக மாடை அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வண்டி கட்டி அழைச்சிட்டு வருவாங்க. எங்கள் தெருவில் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்ட பசங்களாம் முன்னாடி சிலம்பத்தை சுற்றிக்கிட்டே கோயிலுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மாடை அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே தொடர்ந்து பின்னாடியே போனோம். நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.